நியூஸ் தமிழ் 365க்காக நான் அப்துல் பாலா. சார். இன்னைக்கு அரசியல் நடப்பு என்ன சார்? நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஜிஎஸ்டி மாற்றத்தை சொல்கிறீங்களா? தமிழக அரசியல் இருந்தே ஆரம்பிப்போம். செங்கோட்டையன் செய்தது சரியா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்கள் செய்தது சரியா இல்லது நல்ல முயற்சியா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, 1977 எம்எல்ஏவாக இருந்தவர். இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு முறை தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோற்றுருக்காரு. அதுவும் 96. அப்போ அதிமுகவுக்கு எதிரான பேரலை அதில் தோத்தார். மற்றபடி எப்போ ஒரு தொகுதியில் அந்த தொகுதியில் போய் நின்றாலும் பெரு வெற்றியை பெற்றிருக்கிறார். அந்த வரலாறு திருநாவுக்கரசர் கூட இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் அறந்தாங்கில தொடர்ந்து வெற்றி கண்ட ஒரு அந்த எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக இருந்தவர். அதையும் உடைத்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் கழித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பெரு வெற்றியை கண்டவர். இப்படி பல அரசியல் வெற்றிகளுக்கும் வியூகங்களுக்கும் சொந்தக்காரர் அதிமுகவின் தலைக்கர்த்தர், மாற்று கருத்தே இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு 2017 பயணத்துக்கு வந்து கொண்டிருந்தவருக்கு இப்போது என்ன இந்த தேவை? அவர் இணைக்கணும்னு சொல்கிற அந்த வெளியே சென்ற அதிமுகவினர் யார்? அதோட தெளிவாக அவர் சொல்லவே இல்லை. அவர் ஒருவேளை அவர் டிடிவியை சொன்னாரா, இல்லை ஒருவேளை அவர் ஓபிஎஸ்ஸை சொன்னாரா, இல்லை ஒருவேளை அவர் சசிகலாவை சொன்னாரா, இல்லை 3 பேரையும் சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் யூகத்தின் அடிப்படையில் பேசும்போது இவங்க 3 பேரை தான் அவர் சொன்னார்னு வச்சுக்கிட்டாலும், முதல் டிடிவி ஒரு தனி கட்சி கண்டு வெளியில் போயிட்டார். அவர் ஒரு தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கார். ஒருவேளை அவருக்கு அதிமுகவோட இணைக்கணுன்ற ஆசை இருந்தால் அவர் சொல்லியிருக்க போகிறாரு. இல்லை அது சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இது குரல் ஏற்றுக்கொள்ளலாம். 2வது ஓபிஎஸ் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சூத்திரதாரி அவர் தான். ஏன்னா தர்மயுதம் தொடங்கி இந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வேண்டும் என்று கேட்டு இவர்களை இணைத்து கொள்ளக்கூடாது, சசிகலாவையும் டிடிவியும் இணைத்து கொள்ளக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் அவர் தான். அவர் இப்போ திருப்பி இந்த கட்சியில் சேர்த்துக்கணுன்றது என்ன முகாந்திரம்னு எனக்கு தெரியல. 2வது கேஸ் மேலே கேஸு போட்டு வழக்கு மேலே வழக்கு தொடுத்து அதிமுகவுக்கு எதிரான எல்லா செயலும் செய்தவரை தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? 3வது சசிகலா அவர்கள் இன்னும் தான் பொதுச் செயலாளர் என்று ஒரு லெட்டர் பேடில் போட்டுக்கிட்டு எல்லா அறிக்கையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்க ஒரு கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னா எப்படி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை, யார் பொதுச் செயலாளர் இருந்தாலும் எப்படி அதை மனமும் ஏற்றுப்பாங்க? அது தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன்னா இவங்க 2017 சசிகலா டிடிவி அவர்கள் வெளியேறிய போது தொண்டர்கள் பெரு ஆரவாரத்தோடு இவர்களை ஆதரித்தார்கள். காரணம் என்னென்னா, ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கக்கூடாதுன்னு. இப்போ அதை விரும்பி அதே தொண்டர்கள் எப்படி இன்றைக்கி இதை மாற்றிக்க போகிறாங்க? ஆக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர்களெல்லாம் வருவதாக இருந்தால் இதையெல்லாம் நம்ம பேசலாம். அதுக்கான முகாந்திரமே இல்லாத போது அவங்கள ஏற்றுக்கணும்னு சொல்கிறது செங்கோட்டையன் அவர்கள் போன்ற ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு இது ஒரு சரியான நடவடிக்கை எனக்கு தெரியல. நிச்சயமாக அவர் பின்னாடி இருந்து யாராவது அவரை செயல்படுத்த தூண்டி இருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். இதில் பிஜேபியோடைய பங்கு இருக்குன்னு நிறைய பரவலாக பேசப்படுது. மாற்றுக் கட்சியினர் கூட இதோடைய பிஜேபியோடைய தூண்டுதலின் பேரில் தான் செங்கோட்டையன் பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பிஜேபி இருக்கிறதா அல்லது திமுகவோட சதியா அல்லது பிஜேபியில் இருந்த ஒரு முன்னாள் தலைவருடைய மாநில தலைவருடைய சதியா அப்படின்றத கவனிக்கிறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கக்கூடாது என்பது தான் என்னை போன்றவர்களோட எண்ணம். காரணம் என்னென்னா, கடந்த 2 மாதங்களாக ஜூலை 7 அவரோட பயணத்தை தொடங்கினார், எழுச்சி பயணத்தை. இன்னையோட 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. இந்த 2 மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல கூட்டம், நல்ல ரெஸ்பான்ஸு. அவர் செல்கிற இடம்லாம் மக்கள் ஒரு பேர் எழுச்சியோடு அவருடைய அந்த மீட்டிங்லேயும் சரி, அவருடைய அந்த பிரச்சார கூட்டத்துலேயும் சரி கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, நல்ல உரையாடல். அந்த மொமெண்டத்தை அவர் க்ரியேட் பண்ணிட்டார். இந்த உடைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் தான் இப்போது செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன் இடம் கொடுத்துருக்கக்கூடாது என்பது என்னை போன்றவர்களுடைய எண்ணம். 2வது விஷயம், பிஜேபி இதில் இருக்குமானா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இது முன்னாள் மாநில தலைவரோட பேர் தான் பயங்கரமாக அடிபடுது. இன்றைக்கி திடீர்னு டிடிவி இந்த மாதிரி ஒரு உரத்த குரல் கொடுக்குறாருன்னா, அதுவும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக குரல் கொடுக்குறாருன்னா, நிச்சயமாக இதில் முன்னாள் மாநில தலைவருடைய கைங்கரியமா இல்லை பிஜேபி மேலிடமா அப்படின்றது நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் அது இருக்குமான்றது நமக்கான உறுதியான தகவல் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற தகவல் என்னென்னா, செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் தலைக்கர்த்தர்கள் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாமா, செஞ்சுருக்கக்கூடாதுன்றது நிச்சயமாக செஞ்சுருக்கக்கூடாது. செங்கோட்டையனுக்கு யாரும் தூண்டுதல் எதுவும் இருக்குதா? டிடிவிக்கு ஏதோ தூண்டுதல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, எடப்பாடியை முதலமைச்சரை ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர்
ஆனால் வந்து இப்போ வந்து துரோகின்னு திருப்பியும் துரோகின்னு சொல்கிறாரு. அதான் என்னங்கிறது புரியல. நல்ல கேள்வி. நீங்கள் முதல்ல கேட்ட அந்த கேள்வியும் இதுக்கும் அதிக தொடர்பு உள்ளது. இப்போ இது வந்து யாருனுடைய சதி வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய சதி வேலையா, இல்லை பாஜகவினுடைய சதி வேலையா, இல்லை பாஜகவை சேர்ந்த பாஜகவிற்குள்ளிருந்து முன்னாள் தலைவரோ மாநில தலைவரோ யாராவது செய்த சதி வேலையா அப்படின்னா, நிச்சயமாக அது அதனுடைய சதி வேலையாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா டிடிவி போன்றவர்கள் ப்ரெஸ் மீட்டிங்கில் அட்லீஸ்ட் மிக தெளிவாக பேசக்கூடியவர்னு எல்லாருக்குமே தெரியும். அவரே இப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த அவங்க மேலே இருந்த கேஸ் அதிமுக வாபஸ் வாங்குறாங்க. அதிமுக மேலே இருந்த வழக்குகளை இவங்க வாபஸ் வாங்குறாங்க. செந்தமிழன், சிஆர் சரஸ்வதி, அப்புறம் இங்கே அதிமுகவில் இருந்த சிலர்லாம் வந்து ஒன்று கூடி கை குலுக்கி கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார்கள். அப்போ அதுலேருந்து தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டுட்டு வருதுன்னு. எந்த அடிப்படையில் டிடிவி இப்படி பொங்குகிறார் என்றது நிச்சயமாக எனக்கு தெரியலை. அதுவும் இல்லாமல் அவர் பேட்டியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, துரோகத்தை இழைத்தவரோடு நாங்கள் எப்படி சேர முடியும்னு. துரோகத்தை இழைத்தது ஓபிஎஸ் தானே. ஓபிஎஸ் தானே உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வந்து வெளியில் போனது, உங்கள் குடும்பத்தை வெளியேற்றணும்னு சொன்னது, உங்கள் சின்னம்மா வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொன்னது, புரட்சி தலைவியோடைய மரணத்தில் ஏதோ சதி இருக்குன்னு சொன்னதே ஓபிஎஸ் தானே. ஸோ எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் இபிஎஸ் துரோகின்னு சொல்கிறீங்க? அதுவே வந்து முற்றிலும் முரண். இதை வந்து நிச்சயமாக வந்து இபிஎஸ்ஸோ இல்லை அதிமுகவினரோ இதை வெளிப்படையாக பேசும்போது இதில் டிடிவி தான் வந்து அதிகமாக வெளிப்படுவார்னு எனக்கு தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, நயனார் நாகேந்திரனை இதில் சம்மந்தம் இல்லாமல் இழுத்து பேசுவது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடும். அந்த காரணம் வந்து பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரினுடைய ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை அவருடைய மன வருத்தத்தையோ இவர் வெளிப்படுத்துவதாக தான் தெரிகிறது. தவிர இதிலிருந்து டிடிவிற்கு எந்த விதமான ஆதரவோ இல்லை அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய மனப்பாங்கோ தொண்டர்களுக்கோ சரி நிர்வாகிகளுக்கோ நிச்சயமாக வராது. இது வந்து ஒரு வகையில் இபிஎஸ்ஸுக்கும் அதிமுகவும் நல்லது. அமமுகவினர் இன்னும் மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய அமமுகவினர் அதிமுகவில் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம். ஏனென்றால் இது மிக தெளிவாக தெரிகிறது, டிடிவி அவர்கள் யாருடைய சதி வேலைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்கின்ற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வெளிநாட்டு பயணத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பெரியாருடைய படத்தை வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அங்கமான ஒரு இடத்துல வந்து அது திறந்து வச்சது. அப்புறம் அவர் வந்து அம்பேத்கரனுடைய நினைவிடத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவிடத்திற்கு சென்றது. இப்படி சில விஷயங்கள் இருந்தது. முதலீடை பொறுத்த வரைக்கும் அது அரசியலாக தான் பார்க்கப்படும். ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க சொல்கிறது ஒன்று, எதிர்கட்சிகள் இல்லை இந்த 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 நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்போயோத்துலேருந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நயினார் நாகேந்திரனும் அறிக்கை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் அறிக்கை கொடுத்துருந்தாரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இது முதலீடுகள் பெரியதாக இல்லாத ஒரு சுற்றுப்பயணமாக தான் பார்க்கப்படும். 2026 எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி எலெக்ஷன் எதுவும் வந்திருக்கா? 4 முனை போட்டி, இப்போ 4 முனை போட்டி இருக்குது. இதோட எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? 2026 தேர்தலும் 1977 தேர்தலும் கிட்டத்தட்ட பல விஷயங்களில் பொருந்தி போகிற ஒரு தேர்தலாக தான் பார்க்குறேன். ஏன்னா அப்போது புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி தொடங்கி வெறும் 5 ஆண்டுகள் தான் நிறைவாக இருந்தது. அவருடைய முதல் தேர்தலை சந்திக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் 4 ஆண்டுகள் தான் பூர்த்தி அடைந்திருந்தது. அந்த கட்சியும் முதல் முறையாக 1977 போட்டிக்கிட்டாங்க. அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்து ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தலில் திமுகவும் அந்த தேர்தலை எதிர்கொண்டது. அப்போ புதுசாக உருவாகி இருந்த ஜனதா கட்சியும் வந்திருந்தது. அதாவது காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போயிருந்தவங்க தான் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் ராமச்சந்திரன் தலைமையில் அவங்க போட்டிக்கிட்டாங்க. இப்படி அது ஒரு 4 முனை போட்டியாக இருந்தது. மத்தியில் வந்து மிக பரவலாக ஜனதா ஆட்சி தான் வரப்போகுதுன்னு மக்களே முடிவு பண்ணியிருந்தாங்க. நான் இந்திரா காந்தி அம்மையார் மீது இருந்த ஒரு பெரிய அதிருப்தி, அவர்களுக்கு எதிராக எழுந்திருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து காங்கிரஸை வந்து மத்தியில் ஆட்சியில் அமைக்க முடியாமல் செஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தான் சட்டசபை தேர்தல். அப்போது சட்டசபை தேர்தல் தொடங்கும்போது மத்தியில் ஜனதா இருந்ததுனால ஜனதாக்கு இங்கேயும் ஒரு பெருத்த ஆதரவு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவங்களும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க. அந்த ஜனதாவில் இருந்தவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிரிந்து போனவர்கள் தான், அதாவது காங்கிரஸிலேருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இப்படி 4 முனை போட்டி அப்போவே இருந்தது. அப்போது வந்து இப்போ புரட்சித் தலைவர் தலைமையில் இருந்த அதிமுக கல்யாண சுந்தரத்தை தலைவராக கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியோடு இப்போ தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலில் ஏறத்தாழ 33% வாக்குகளை அந்த கூட்டணி வாங்குச்சு. அதுக்கப்புறம் திமுக இருந்தாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜனதா இருந்தாங்க. ஆனால்
இதில் முக்கியமான விஷயம்னா புரட்சித் தலைவர் வெற்றி பெறுவார், அதிமுக வெற்றி பெறும் என்ற கணிப்பு யாருமே செய்யலை. 2வது இடம், முதலிடத்துக்கு ஜனதாவிற்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு சில பத்திரிகையும், ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டின்னு சில பத்திரிகையும் பரவலாக எழுதிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு 4வது இடம் தான். ஆனால் தேர்தல் முடிவுகள் மாற்றி அமைஞ்சது. புரட்சித் தலைவர்களுடைய அதிமுக அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 140 150 இடங்களை வெற்றி பெற்றது. திமுக 48 இடங்கள். அப்புறம் பிற கட்சிகள். திமுகவுடைய தலைவர் அன்றைய முதல்வராக இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த அந்த திமுகவினுடைய அந்த கூட்டணியை அவர் ஆட்கொண்டிருந்தார். அவங்க வந்து 48 இடங்கள் வெற்றிருந்தார். இதுதான் அன்றைக்கி நடந்த சூழ்நிலை. இப்போ 2026 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை. திமுக, அதிமுக, நாதாக, தாவேகா. ஸோ இப்போ தாவேகா வந்து எல்லாரும் புரட்சித் தலைவரோட ஒப்பிடுறாங்க. அதிமுக மாதிரி தாவேகா இருக்குன்னு. அது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா யாரையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் நிச்சயமாக புரட்சித் தலைவருக்கு இருந்த அந்த பெரிய அலை, அந்த ஆதரவு அலை இவருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்க அது உருவாகலாம். அப்படி அவர் அதே மாதிரி அன்று காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு பழைய காங்கிரஸாக இல்லாமல், காமராஜர் அவர்கள் ஐயா தலைமையில் இருந்த காங்கிரஸாக இல்லாமல் சற்று நலிவடைந்த காங்கிரஸாக தான் இருந்தது. இந்திரா காங்கிரஸ் என்று இருந்தது. அந்த இந்திரா காங்கிரஸ் தலைமை பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்போது எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நான் ஓரளவுக்கு அதிமுகவை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஜனதா கட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நாதாக்கா. திமுகவாகவே இருக்குது. ஸோ இது இன்னைக்கு கணிப்பு படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தல் வச்சா என்ன நடக்கும்ன்றது நம்ம எல்லாருடைய யூகத்துக்கும் தெரிஞ்சது தான். அது எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதால் ஒருவேளை திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கலாம் என்று ஒரு சாரன்றதோட எல்லாரோட எண்ணமும் அதுவாக இருக்குது, எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதால். அதனால் இன்றைக்கி இப்போது இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது எதிர்ப்பு வாக்குகள் நிறைய, அதாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து எதிரணி ஒருங்கிணைக்க முடியாமல் அது பரவலாக சிதறி கிடக்குதுன்றது தான் பலருடைய கருத்தாகவும் பார்வையாளர்களின் ஒரு நோக்கமாகவும் அது இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தேர்தல் நெருங்க கூட்டணி கணக்குகள் மாறலாம். பலர் இன்னும் இந்த அந்தந்த கூட்டணியிலிருந்து விலகி வேறொரு கூட்டணி நிழலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த தேர்தலும் மாறும். ஆனால் 77 போலவே இந்த தேர்தலிலும் கணிப்புக்கு மாறாக தான் நடக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதை இனி வரும் தொடர்களில் நாம் தொடர்ந்து பேசுவோம்.